தொடர்ந்து நம்ம ஈரானுடைய நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். இப்ப ஒரு முக்கியமான தாய் நகரத்துலதான் நம்ம பார்க்க போறோம். ஈரானுடைய இப்ப ஒரே நோக்கமாக என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, பஹ்ரைனை கைப்பற்றுவது, அப்படி இல்லாட்டினா பஹ்ரைன்ல ஆட்சி மாற்றம் கொண்டு வருவது. இதை பத்தி இதுவரையும் நம்ம பேசியிருக்கவே மாட்டோம். இப்பதான் எல்லாருமே ஆய்வாளர்கள் பாத்தீங்கன்னா அதுதான் ஈரானுடைய நோக்கம் அப்படின்னு சொல்றாங்க. நம்மளை பொறுத்தளவுக்கு என்ன தெரியும்னா, அமெரிக்கா ஈரான் அடிச்சிருக்காங்க, அதனால அமெரிக்காவுடைய தளத்தை மத்திய கிழக்குல வச்சு அடிக்கிறாங்க. அவங்களுக்கு வேணுங்கிறது என்னன்னா, அந்த அமெரிக்காவை என்ன பண்ணணும், வெளியேற்றணும் அப்படிங்கறத நம்ம பாத்துட்டு இருக்கோம். ஆனா அதை எப்படி சாத்தியமாக்க முடியும்னு பாத்தீங்கன்னா, பஹ்ரைனை கைப்பற்றுவதன் மூலமாகவோ இல்ல பஹ்ரைன்ல ஆட்சி மாற்றம் கொண்டு வருவதன் மூலமாகவோ இதை சாதிக்க முடியும். எப்படி அமெரிக்கா ஈரான்ல எண்ணெய் வளத்தை திருடுவதற்கு ஒன்னா ஈரான்ல ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரணும், அப்படி இல்லாட்டினா ஈரானை கைப்பற்றணும்னு நினைச்சாங்களோ, கைப்பற்றணும்னா என்ன மாதிரினா அவங்களுடைய ஆட்களை என்ன பண்ணிடுவாங்க, உள்ள போட்டுருவாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஈரானும் என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்த அமெரிக்காவை விரட்டி அடிக்கிறதுக்கு நமக்கு இந்த பஹ்ரைன் தான் ஒரு ட்ரம்ப் கார்டுன்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணிருக்காங்க. இது எப்படி சாத்தியமாகும்னு பாத்தீங்கன்னா, இப்ப ஃபர்ஸ்ட் இந்த போர் ஆரம்பிச்சதுல இருந்தே பாத்தீங்கன்னா யாருக்கு அதிகமா அடி விழுந்துச்சு, நமக்கு சந்தேகத்துக்கே இடம் இல்ல, பஹ்ரைனுக்கு தான் அதிகமா அடி விழுந்துச்சு. இந்த சவுதி, யுஏஇ, கத்தாரு, மத்தவங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா இந்த ஜோர்டானு இவங்க கொஞ்சம் கொஞ்சம் அடி வாங்கிட்டு கொஞ்சம் எஸ்கேப் ஆயிடுறாங்க. அப்பப்ப பாத்தீங்கன்னா வான் தடுப்புகளை வச்சு தடுத்துடுறாங்க. ஆனா இவங்களையெல்லாம் மிஞ்சற அளவுக்கு என்ன பண்றாங்க, பஹ்ரைனை போட்டு தாக்குறாங்க. ஏன் பஹ்ரைனை போட்டு தாக்குறாங்கன்னு பாக்கும்போது, பஹ்ரைன்ல தான் மத்திய கிழக்கிலேயே இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய எல்லா தளங்களுக்குமான உளவு தகவல் மையத்தையும் அதை கட்டுப்படுத்தக்கூடிய விஷயங்கள் எல்லாமே எங்க வச்சிருக்காங்க, பஹ்ரைனுக்குள்ளதான் வச்சிருக்காங்க. இன்னும் ரொம்ப முக்கியமா சொன்னா, அமெரிக்காவுடைய 5ஆம் கடற்படை தளமே எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா பஹ்ரைன்ல தான் இருக்கு. அதனாலதான் அந்த கடற்படை தளத்தை போட்டு என்ன பண்ணாங்க, ஈரான் தாக்குன்னு தாக்குனாங்க. பல இடத்துல பாத்தீங்கன்னா தாக்குதல்கள் ஏற்பட்டதுன்னு நமக்கு தெரியும். இன்னும் சொல்ல போனா பஹ்ரைன் முழுவதுமே பாத்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு தேவையான உளவு தளங்கள் இருக்கிறது. இன்னும் அவங்களுடைய கட்டுப்பாட்டுலதான் பஹ்ரைனே இயங்கி கொண்டிருக்குதுன்னு சொல்லலாமாமா. எந்த அளவுக்குன்னு பார்த்தா, பஹ்ரைனுடைய சொத்துல அமெரிக்காவுடைய முத்திரை பதிச்சிருக்கு. அப்ப பஹ்ரைன் அப்படிங்கிறது ஃபுல்லாவே ஒரு மாதிரி மறைமுகமா அமெரிக்காவுடைய கண்ட்ரோல்ல தான் இருக்கு. எங்க பார்த்தாலும் உளவு மையம் வச்சிருக்காங்க. எங்க பார்த்தாலும் பாத்தீங்கன்னா அவங்களுடைய தளங்களை மத்திய கிழக்குல இருக்கக்கூடியதா கண்ட்ரோல் பண்றதுக்கான எல்லா சிஸ்டமும் வச்சிருக்காங்க. இன்னும் பிசினஸ்ல எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா பங்குதாரர்களாக இருக்கிறாங்க. அதனால இப்ப அமெரிக்காவை வெளியேற்றணும்னா, பஹ்ரைன்ல இருந்து வெளியேற்றினாவே என்ன ஆயிரும்னு பாத்தீங்கன்னா, மத்திய நாடுகள்ல இருந்து என்ன பண்ணிடுவாங்க, மத்திய கிழக்கு நாடுகள்ல இருந்து வெளியேறிடுவாங்க. அப்ப டைரக்டா போய் தனித்தனியா சவுதி, யுஏஇ, கத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு செய்யாம, பஹ்ரைன்ல ஃபர்ஸ்ட் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வருவோம், அப்படி இல்லாட்டினா கைப்பற்றுவோம் அப்படிங்கக்கூடிய ஒரு கண்ணோட்டத்தோட இறங்கியிருக்காங்க. இது எவ்வளவு தூரம் சாத்தியம்னு பாத்தீங்கன்னா, இன்னும் 2 மாசம் தொடர்ச்சியா பஹ்ரைன் அடிச்சாங்கன்னா கண்டிப்பா இது சாத்தியம். அதாவது இப்ப சாத்தியம் கிடையாது, ஒரு 2 மாசம் தொடர்ச்சியா அடிச்சாங்கன்னா இது ஒரு சாத்தியம். ஆனா ஈரான் என்ன சொல்றாங்க, அவங்க 6 மாசம் அடிக்கிறதுக்கு நாங்க தயாருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப அவங்க 2 மாசம் அடிக்க மாட்டாங்களா? அப்ப 2 மாசத்துக்காவது தொடர்ச்சியா பஹ்ரைனை நோக்கி தாக்குதல் செய்யக்கூடிய ஐடியாவோட தான் ஈரான் இருக்காங்க. ஆட்சி மாற்றத்துக்கு என்ன வழின்னு பாத்தீங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய மக்கள் என்ன ஆயிரணும், போராட்டத்துல இறங்கிடணும், அவங்க புரட்சி செய்ய ஆரம்பிச்சிடணும். அதுதான் பாத்தீங்கன்னா ஒரு தீர்வா இருக்கும். அது எப்ப நடக்கும்னு கேட்டீங்கன்னா, ஆல்ரெடி நடக்க ஆரம்பிச்சிருச்சு. 4 நாட்களாகவே பஹ்ரைன்ல இருக்கக்கூடிய மக்கள் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, பஹ்ரைனுடைய கவர்மெண்ட் மேலதான் தப்பு, அமெரிக்காவை வெளியேத்துங்கன்னு சொல்லிட்டு குறைச்சல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப பஹ்ரைனுடைய ஆட்சியே ஆட்டம் காணும் போது வேற வழி இல்லாம அமெரிக்காவை துரத்தி விடக்கூடிய நிலைமை வரும். இப்ப அதுதான் செஞ்சிருக்காங்க. அதனால பஹ்ரைன் என்ன பண்ணிருக்காங்கன்னா, அந்த போராடக்கூடிய மக்களுக்கு தூக்கு தண்டனை கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி அங்க தாக்குதல் நடக்குது பாருங்க, அதாவது ஈரான் டெய்லி அட்டாக் பண்றது, யாரெல்லாம் போட்டோ எடுத்து வெளியிடுறாங்களோ அவங்களுக்கு தூக்கு தண்டனை கொடுக்குறாங்களாமா. உடனே எடுத்துமே மரண தண்டனை கொடுக்குற அளவுக்கு என்ன பண்றாங்க, அந்த அளவுக்கு பயப்படுத்துறாங்க மக்களை. இப்ப மக்கள் போராட்டத்துக்கு ரோட்லயும் இறங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் மக்கள் தகவலை வெளியே கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படின்னாவே பஹ்ரைன்ல அதிகமா இழப்பு இருக்குது, அங்க புரட்சி ஏற்பட்டுருச்சுன்னு அர்த்தம். அதை வெளி உலகத்துக்கு காட்டாம மறைக்கிறாங்க. அதனால அவசரமா சவுதிக்கு தான் பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க, பஹ்ரைன் மேல ரொம்ப பாசம் ஜாஸ்தி. அதனால என்ன பண்ணிருக்காங்கன்னா, இன்னைக்கு உள்ளக்குள்ள பாத்தீங்கன்னா படைகளை எல்லாம் அனுப்பி அந்த மாதிரி யாரெல்லாம் இந்த மக்கள் புரட்சி வருதோ அதை கண்ட்ரோல் பண்றதுக்காக பாத்தீங்கன்னா ஜிசிசில இருந்து அனுப்பிச்சு விட்டுருக்காங்க. அதாவது பாலஸ்தீனத்துக்கு உதவ முடியாத இவங்க, பக்கத்தால இருக்கக்கூடிய ஈரானுக்கு உதவ முடியாத இவங்க, பஹ்ரைன்ல ஆட்சி மாற்றம் வந்தா உடனே என்ன ஆயிரும், அமெரிக்கா வெளியே போகிற நிலைமை வந்துடும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, அங்கிருந்து என்ன ஆயிரும்னா பக்கத்தால இருக்கக்கூடிய சவுதி, யுஏஇ, கத்தாருக்கு எல்லாம் பிரச்சனை வந்துடும். அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணிருக்காங்கன்னா, அங்க ஜிசிசியுடைய குரூப்பவே அமுச்சு விட்டுருக்காங்க. அங்க ஒரு சில போர்ஸ் எல்லாம் போயிருக்காங்க. இப்ப பஹ்ரைனுக்குள்ள பார்த்தா
மக்களை அடக்குறாங்க. அங்க வந்து மக்களுடைய புரட்சி தான் இப்ப வந்திருக்கு. பஹ்ரைனுக்குள்ள வேற எதுவும் நடக்கல, வேற எதையும் போய் செய்யறதுக்காக இவங்க போல மக்களை வந்து என்ன பண்றாங்க, கண்ட்ரோல் பண்ணி மிரட்டி உருட்டி என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா இப்ப பஹ்ரைன் வச்சிட்டு இருக்காங்க. அப்ப வந்து என்ன அர்த்தம்னா ஈரான் கரெக்டான பாதையில போயிட்டு இருக்காங்க. அதனாலதான் சவுதியும் கொஞ்சம் அலர்ட் ஆறாங்க. மறுபக்கம் வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காவும் இஸ்ரேலுமே வந்து பாத்தீங்கன்னா அலர்ட் ஆறாங்க. இன்னைக்கு இஸ்ரேலுடைய ஒரு மினிஸ்டரே இந்த தகவலை சொல்லியிருக்காங்க. இதை வந்து ஆய்வாளர்களும் ஏத்துக்கிறாங்க. பொதுவாவே இஸ்ரேல் சொல்றது வந்து ஒரு சிலதுதான் உண்மையா இருக்குமோ தவிர நிறைய இது வந்து பொய்யா இட்டுக்கட்டி வந்து அவங்களே வந்து என்ன பண்ணுவாங்க, திசை திருப்பிற்காக சொல்லுவாங்க. ஆனா இது அப்படி இல்லை அப்படிங்கிறது நல்லா தெரியுது. பஹ்ரைனை நோக்கமா வச்சுதான் இப்ப ஈரான் களமிறங்கி இருக்காங்க. அப்ப பஹ்ரைன்ல இன்னொரு 2 மாசம் வந்து தாக்குனா ஒன்னா கைப்பற்றுவாங்க, இல்லாட்டினா ஆட்சி மாற்றம் கொண்டு வருவாங்க. ஆட்சி மாற்றம் வரும்போதே என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா இப்ப யார் என்ன செஞ்சுட்டு இருக்காங்களோ அதையே செய்யறவங்க வரமாட்டாங்க, மாற்று விஷயத்தை செய்யக்கூடியவங்க தான் வருவாங்க. கண்டிப்பா வந்து அப்படி வரும்போது அமெரிக்காவுடைய தளம் இருக்கிறது ஆட்சி மாற்றத்துக்கே காரணம்னா அடுத்து வரவங்க அமெரிக்காவுடைய தளம் இல்லாம வருவாங்க. அப்ப எம்பசி தளங்கள் இன்னும் வந்து பிசினஸ் சொல்லிட்டு எல்லாத்துல இருந்துமே அமெரிக்கா வெளியேறும். அதுக்கப்புறம் மத்திய கிழக்குல தனக்குன்னு பாதுகாப்பே இருக்காது. வேற வழி இல்லாம என்ன பண்ணுவாங்க, ஒரு நாள் வெளியேறினாவே போதும், அவங்க என்ன பண்ணிடுவாங்க, மத்த இடங்கள்ல இருந்தும் வந்து வெளியேற ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப அமெரிக்காவை வழி அனுப்புறதுக்கு ஒரே வந்து எக்ஸிட் வழி என்னன்னு பாத்தீங்கன்னா பஹ்ரைனா தான் இருக்குது. அந்த பஹ்ரைனை தான் வந்து பாத்தீங்கன்னா ஈரான் இப்ப குறி வச்சு நல்லா தாக்கிட்டு இருக்காங்க. இதுவரையும் போர்ல அதிக அடி வாங்கினவங்களும் அவங்கதான், இன்னும் வந்து பாத்தீங்கன்னா அதிகமாக வந்து கொந்தளிச்ச வருத்தப்பட்டவங்களும் அவங்கதான். இப்ப மக்கள் மேலையும் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அந்த கோவத்தை காட்டி கொண்டு இருக்காங்க. எல்லாத்துக்கும் மேல அந்த மக்களே வந்து பாத்தீங்கன்னா 22% மக்கள் வந்து சகோதர சியா முஸ்லிம்களாக இருக்காங்க. அவர்கள் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா பஹ்ரைன் அப்படிங்கிறது ஒரு காலத்துல ஈரானுடைய ஒரு மாகாணமாக இருந்துச்சு, 12வதாக இருந்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள் ஆக ஆக அப்புறம் தான் வந்து என்ன ஆயிடுச்சு, அந்த ஒரு பகுதியை வந்து பிரிச்சு கொடுத்தாங்க. அது ஒரு தீவு மாதிரி, ஈரானுடைய ஒரு தீவா இருந்த பஹ்ரைனை தான் பிரிச்சு கொடுத்துருக்காங்க. அப்ப பஹ்ரைன்ல இருக்கவங்களுக்கு ஈரான் மேல எப்பயுமே பாசம் அன்பு இதெல்லாம் இருக்கும், அது மேல ஒரு பற்று இருக்கும். அவங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்துருச்சு அப்படிங்கக்கூடிய ஒரு வருத்தம் வந்து பஹ்ரைனுக்கு இருக்கு. அதனாலதான் இந்த போராட்டத்துல வந்து மக்கள் எல்லாம் வந்து பங்கேற்றவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஈரான் சொல்றது தப்பே இல்ல, ஈரான்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க அத்தனை குழந்தைகளை எல்லாம் வந்து அழிச்சீங்களே, ஆனா இப்ப வந்து பாக்கும்போது அந்த கோவத்துலதான் ஈரான் உங்களை திருப்பி அடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு மக்களே இந்த தடவை வந்து என்ன ஆயிட்டாங்கன்னா ஈரானுக்கு சப்போர்ட்டா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஈரான் ஸ்கூல்கள் வந்து தாக்கப்படுவதை பத்தி சொல்லி இதுக்கெல்லாம் நம்ம துணை போகக்கூடாது, அதனாலதான் நம்மளை அடிக்கிறாங்க, நாம ஈரான்கிட்ட வந்து நட்பு பாராட்டணும், நாம வந்து அமெரிக்காவை துரத்தி விடணும்னு சொல்லிட்டு மக்களே பேச ஆரம்பிச்சிருக்காங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னும் ஒரு சில மாதங்கள்லயே வந்து என்ன போகுது, ஒரு 2 மாசத்திலேயே பஹ்ரைன் மாறப்போகுது. ஆட்சி மாறுச்சுனாவே ஈரானுக்கு இந்த தடவை ஃபேவரா மாறப்போகுது. அதுதான் ரொம்ப முக்கியம். அங்க வந்து பாத்தீங்கன்னா ஏமனு, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் வந்து நம்ம ஓமனையும் சொல்லலாம், அந்த மாதிரி அதுக்கப்புறம் ஈராக் சொல்லலாம். இவங்க எல்லாம் கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு எதிராகவும் ஈரானுக்கு ஆதரவாகவும் இருக்கக்கூடியவங்க. அந்த லிஸ்ட்ல பஹ்ரைனை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்காங்க. ஏன்னா பஹ்ரைன் இப்ப ஒரு ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமா வந்து அமெரிக்காவுடைய எல்லா பேச்சுக்குமே தலையாட்டக்கூடியவங்களா ஆயிருக்காங்க. ஆனா இதுக்கு முன்னாடி வரலாறுகள்ல எடுத்து பார்க்கும்போது அமெரிக்காவுக்கு அவங்களுக்கு எல்லாம் சம்பந்தமே இருந்தது கிடையாது. ஆனா இவங்க புரட்சி செஞ்சு அந்த மாதிரி எல்லாம் வந்து செய்யும் போது வரக்கூடிய ஒரு ஆட்சியாளர் வந்து என்ன பண்ணிட்டாங்க, முழுசா வந்து பார்த்தா அமெரிக்காவுக்கு சார்ந்துட்டாங்க. அப்ப வந்து ஈரானோடு இருந்துதான் இவங்க வந்து பிரிஞ்சு போயிருக்காங்க. இன்னும் வந்து பார்த்தா ஒழுங்கா இருந்தவங்க தான் அப்புறமா லேட்டரா வந்து என்ன பண்ணிருக்காங்க, அமெரிக்கா பக்கம் சாஞ்சிருக்காங்கன்னா இனி வரக்கூடிய காலகட்டத்துல இன்னும் 2 மாசம் வந்து கஷ்டம் வந்துச்சுன்னா மறுபடியும் என்ன ஆகும், நிலைமை சரியாகும் எதிர்பார்க்கப்படுது. இதெல்லாம் தான் இப்போதைக்கு வந்து முக்கியமான தகவல். நம்ம அடுத்த ஒரு காணொலியில இன்னும் சில அப்டேட்களை பார்க்கலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மெம்பர்ஷிப் இருக்குது, ஒரு ஹதியாவாக ஜாயின் பண்ணிக்கோங்க.